ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை முத பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி சுவையான மிளகு காடை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்ருங்க. அப்படியே இது நல்லா பொன்னிறமாக வதங்கவும் 4 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. நான் இன்றைக்கி 5 காடை எடுத்திருக்கேன், அதை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுருங்க, நல்லா வேகட்டும். காடை வெந்த உடனே நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ காடை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.